ஒரு உண்மையை சொல்லட்டா, நான் எப்படி ஏபிசிடி சின்ன பிள்ளையில எப்படி நான் ஏபிசிடி படித்தேனே தெரியலை. சரிங்களா? நான் ஒரு வயசாக இருக்க போது என்னென்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் சிலது மறந்து போகுதான். கிறுக்கு மாதிரி பேசுகிறேனோ நான் தெரியாமல் இப்படி பேசிட்டேன். ஏன்னா மறந்துருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான். 1 வயசு 2 வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஞாபகமே இருக்காது. ஏன்னா 3 வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இது நைட்டு இப்போ தான் 7 மணி ஆகப்போதா. ஏன்னா எனக்கு நாள் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது. சரி, இதுதான் நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இது நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வீடியோ போட போகிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னுடைய மூஞ்சி இப்படி தான் இருக்கும், கண்டுக்கிறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? பார்க்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க, டிஸ்லைக் போட்டுருங்க. டிஸ்லைக்னு இப்படின்னு இருக்குமே, அதை போட்டு விட்டுருங்க. கண்ணாடி இப்போ நான் ஒரு மேஜிக் காமிக்கிறேன். ஃபோனுக்குள்ளே ஃபோனு, அதுக்குள்ளே ஃபோனு, அதுக்குள்ளே ஃபோன், அதுக்குள்ளே பார்த்தீங்களா? இது ஒரு பெருமை தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன்லாம் பண்ணலை. நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 2 வருஷம்னு சொல்ல முடியாது, 1 வருஷமாக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் ரீசெண்டாக ஆகஸ்ட்டு 16 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படின்னு இருக்கும் 2023. அப்போது லாஸ்ட் ஷார்ட். அதுக்கப்புறம் என்னால் என்னமோ அந்த ஷார்ட்ஸ் அமுக்குனாலே ஒர்க்கே ஆகலை. ஒரு ரொம்ப ஏப்ரல் 11 2024 அப்போ தான் திடீர்னு வந்துருச்சு. என்னன்னே தெரியலை. நான் ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸு தலைகீழ தான் போட்டிருக்கேன். பார்த்து நீங்களாம் சொல்லுங்கள். என்னென்னா ஃப்ரண்ட் கேமரா வச்சு சொல்லிகிட்ருக்கேன். கிச்சன் இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. அதனால் என்னுடைய எமோஷ்னல் தான் உங்ககிட்ட. என்னுடைய யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மேலே கேமரா மாதிரி ஷார்ட்ஸில் போட்டிருக்குமா, அதை நான் கிளிக்கு பண்ணேன். ஓப்பன் ஆயிடுச்சு. என்னது தான் இந்த வீடியோன்னு போட்டா அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் யூடியூபராக ஆயிட்டேன்னு. அதுக்குன்னு பெரிய யூடியூப்பெல்லாம் ஆகலை, 10% தான் இருக்குது, லோ பேட்ரி. சரி, இதுதான் என்னுடைய எமோஷனல் இது. ரீசெண்டாக எனக்கு நாளைக்கு நியூ இயரு, எனக்கு டிசம்பர் 24ன்னு சொல்கிறேன் பாரு, டிசம்பர் 31, 2024, அதாவது மார்கழி 16. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் ஸ்கூல் லீவ் விட்டு 23 எங்களுக்கு லீவ் 24 23 மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே ஆஃபில் இருக்குது, இங்கே ஆஃபில் இருக்குது. ஓகே, எத்தனை மணி? 6:58 மணி சாயங்காலம். எனக்கு இந்த ஃபீலிங் பார்த்தா விடிய காலையில் 6 மணி மாதிரி இருக்குது.
விடிய காலம் 6 மணினா லைட்டாக வெளிச்சம் இருக்கும், ஏன்னா ரொம்ப வெளிச்சம் இருக்காது. ரொம்ப நேரம் பேசினேன், அதனால் இந்த கையில் வச்சுக்கிறேன், கை வலிக்குது. என்ன கிச்சனை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஓகே சரி, எல்லா கதையும் நான் சொல்லிடுறேன். என் பேர் தர்மிகா ஸ்ரீ, ஷார்ட் நேம் தர்மி. அதனால தான் தர்மி கிரியேட்டிவ் வேர்ல்டு. நான் சும்மா என் சேனலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்க போது சும்மா தர்மி கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு வச்சேன். அப்போ தான் நான் வச்சு கொஞ்ச நாளே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, தர்மி கிரியேட்டிவ் வேர்ல்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் அந்த டிபியை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு ஏதாச்சும் யூடியூப்புக்கு ஆயிருமோன்னு பயம். இவங்க வேற கத்திட்டு இருக்காங்க, ஆமாம் மண்டை ஓட்டலாம் அங்கே நடந்துட்டேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோனால பேசியிருக்கேன். ஓகே, பை.